ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸல் குரு தமிழ். எக்ஸல் அப்படின்னாவே ஃபார்முலா அப்படின்னாவே அது எக்ஸல் தான். நீங்கள் எக்ஸலை யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பேசிக் ஃபார்முலாஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் உங்களால் எக்ஸலை ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். இப்போ தாங்க நான் எக்ஸல் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப அட்வான்ஸ்டான ஃபார்முலாலாம் தேவையில்லை, ரொம்ப எளிமையான பேசிக்கான ஃபார்முலா தெரிஞ்சால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தேவையான 15 சூப்பர்பான எளிமையான பேசிக் ஃபார்முலாஸை இந்த வீடியோவில் டேட்டாவோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லித்தரப்போகிறேன். ஸோ இந்த வீடியோ எக்ஸலை ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இம்பார்ட்டண்ட்டான வீடியோவும் கூட. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, முதல் ஃபார்முலா என்ன? எப்பவும் போல் சம் ஃபார்முலா தான். ஸோ சம் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்களை கூட்டுறதுக்கு தான் இந்த சம் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். எக்ஸலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2-3 விதத்தில் சம் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவல் டு கொடுத்துக்கோங்க, இந்த நம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ், மறுபடியும் இந்த நம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ், இப்படி நீங்கள் ஒவ்வொரு நம்பராக செலக்ட் பண்ணி ப்ளஸ் கொடுத்துட்டு நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா டோட்டல் வேல்யூ வரும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்மார்ட்டாக இந்த மாதிரி சிங்கிள் வேல்யூவை செலக்ட் பண்ணக்கூடாது, எனக்கு ஒரு ரேஞ்சே செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஈக்குவல் டு கொடுத்துக்கோங்க, சம் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க, ஃபுல்லாக இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபார்முலாவை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா வேல்யூ உங்களுக்கு சம் ஆகி வந்துடும். ஸோ இதுதான் சம் வேல்யூ, சம் ஃபார்முலா அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இரண்டாவது ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆவரேஜ் ஃபார்முலா. ஸோ ஆவரேஜ் ஃபார்முலா உங்களுக்கு எப்பெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சேல்ஸ் டேட்டாவை ஹேண்டில் பண்ணும்போது, அதே மாதிரி மார்க் ரிலேட்டடான டேட்டாவை ஹேண்டில் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஆவரேஜ் அப்படிங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆவரேஜ் அப்படின்னா பேசிக்காக என்ன அப்படின்னா, இப்போ இங்கே ஒரு 5 நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த 5 நம்பர்ஸை ஆட் பண்ணி 5ஆல் டிவைட் பண்ணி ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இல்லையா, அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் இந்த ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். பட் நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் செய்ய தேவையில்லை. ஈக்குவல் டு கொடுத்துக்கோங்க, ஆவரேஜ் அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இது ஃபுல்லாத்தையும் இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதுவே உங்களுக்காக இந்த 5 நம்பர்ஸையும் ஆட் பண்ணி அந்த 5ஆல் டிவைட் பண்ணி வர்ற ரிசல்ட்டை உங்களுக்கு இங்கே கொடுத்துரும். ஸோ இதுதான் ஆவரேஜ் அப்படிங்கிற இந்த ஃபார்முலா செய்யக்கூடிய வேலை. அதற்கு அடுத்த ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஃபார்முலா. ஸோ ஒரு ரேஞ்சில் ஒரு காலம் இல்லைன்னா ஒரு ரோஸில் எந்த வேல்யூ அதிகபட்சமான லார்ஜ் வேல்யூ அப்படிங்கிறத நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மேக்ஸ் வேல்யூ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஸ்கோர்ஸ் ரிலேட்டடான டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா யார் ஹையஸ்ட் ஸ்கோர் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது, எந்த ஸ்கோர் ஹையஸ்ட் ஸ்கோர் அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணுறதுக்கு இந்த மேக்ஸ் ஃபார்முலா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஈக்குவல் டு கொடுத்துக்கோங்க, இதை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈக்குவல் டு கொடுத்துக்கோங்க, மேக்ஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ரேஞ்சை ஃபுல்லாக இப்படி செலக்ட் பண்ணிங்கன்னா போதும், மறுபடியும் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த ரேஞ்சில் நீங்கள் செலக்ட் பண்ண ரேஞ்சில் எது ஹையஸ்ட் நம்பர் அப்படிங்கிறத இந்த மேக்ஸ் ஃபார்முலா உங்களுக்கு கால்குலேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், மும்பை அப்படிங்கிறத 50 டிகிரி செல்சியஸாக மாற்றணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது புல் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். எப்படி மேக்ஸ் ஃபார்முலா லார்ஜஸ்ட் வேல்யூவை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுதோ அதே மாதிரி இந்த மினிமம் ஃபார்முலா என்ன பண்ணும் அப்படின்னா லோயஸ்ட் வேல்யூவை ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் இருந்து ஃபைண்ட் பண்ணுறதுக்கு இந்த மினிமம் ஃபார்முலா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஈக்குவல் டு கொடுத்துக்கோங்க, MIN அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு இந்த ரேஞ்சில் மினிமமாக இருக்கக்கூடிய வேல்யூ என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணி இந்த ஃபார்முலா உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ இந்த மேக்ஸிமம் மினிமம் இந்த 2 ஃபார்முலாவும் உங்களுக்கு நிறைய இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஃபார்முலா இஃப் ஃபார்முலா. நீங்கள் கண்டிப்பாக இந்த இஃப் ஃபார்முலாவை கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப முக்கியமான ஃபார்முலாவும் கூட இது. ஸோ இஃப் ஃபார்முலா எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாஜிக்கை டெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த லாஜிக் ட்ரூவாக இருந்துச்சுன்னா என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறத உங்களால் கொடுக்க முடியும். சப்போஸ் அந்த லாஜிக் ஃபெயிலாக இருந்துச்சு, ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷனை உங்களால் கொடுக்க முடியும். ஸோ ஒரு லாஜிக்கை டெஸ்ட் பண்ணி அது ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஒரு ஆக்ஷன்,
அது ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ஒரு ஆக்ஷனை, அதாவது 2 டிஃப்ரெண்ட் ஆக்ஷன்ஸை உங்களால் வந்து ஒரு லாஜிக்கை டெஸ்ட் பண்ணி செய்ய வைக்கிறதுக்கு இந்த இஃப் ஃபார்முலா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இங்கே ஸ்கோர்ஸ் இருக்குது. இப்போது இந்த ஸ்கோர் 35க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா பாஸ் அப்படிங்கிறத போடணும். 35க்கு உள்ளே இருந்துச்சு அப்படின்னா, லெஸ் தென் 35ஆக இருந்துச்சு அப்படின்னா ஃபெயில் அப்படிங்கிறத போடணும். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணணும், இந்த நம்பரை ஃபஸ்ட்டு லாஜிக்கலாக வந்து செக் பண்ணணும். ட்ரூவாக இருந்துச்சுன்னா பாஸ் போடணும், இல்லைன்னா ஃபெயில் போடணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு கொடுத்துக்கோங்க. இப்போ இஃப் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. லாஜிக்கல் டெஸ்ட், இந்த நம்பரை செலக்ட் பண்ணிக்கோங்க. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 35. ஓகேங்களா? ஏன்னா 35 இல்லைன்னா அதற்கு மேற்பட்ட எண் அப்படிங்கிறது தான் அது. இப்போது டபுள் கோட்ஸுக்கு உள்ள இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா என்ன, பாஸ். டபுள் கோட்ஸ் போட்டுக்கணும். எப்போவுமே ஃபார்முலாவில் நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டை என்ட்ரு பண்ணுறீங்க அப்படின்னா அதை டபுள் கோட்ஸுக்கு உள்ளே தான் கொடுக்கணும். இப்போ கமா கொடுத்துட்டு சப்போஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா அதே டபுள் கோட்ஸ் ஃபெயில் அப்படிங்கிறத போட்டுட்டு இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் 45 எடுத்திருக்காங்க, ஸோ பாஸ் அப்படின்னு வருது. இப்போ பாருங்கள், 34 எடுத்திருந்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபெயில் அப்படிங்கிறது வருது பாருங்கள். இப்போ இந்த ஃபார்முலாவை நீங்கள் இந்த செல்ஸுக்கும் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவை காப்பி பண்ணுங்கள். இந்த செல் எல்லாத்தையும் இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் V அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸலில் பாருங்கள் அடுத்தடுத்த செல்லை வந்து ரெஃபர் பண்ணிவிட்டு அந்த ஃபார்முலா ஆட்டோமேட்டிக்காக வந்து பாப்புலேட் ஆகிரும். ஓகேங்களா? ஸோ இஃப் ஃபார்முலா உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதற்கு அடுத்து கவுண்ட் ஏ அப்படிங்கிற ஃபார்முலா. ஸோ கவுண்ட் ஃபார்முலா நிஜமாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கவுண்ட் ஏ அப்படின்னா என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. அந்த ரேஞ்சில் எதில் எல்லாம் வேல்யூஸ் இருக்குது, எத்தனை செல்ஸில் வேல்யூஸ் இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணுறதுக்கு இந்த கவுண்ட் ஏ அப்படிங்கிற ஃபார்முலா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இந்த 5 செல்லையும் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். இப்போ இடையில ஒரே ஒரு எம்டி இருக்குது. ஓகேங்களா? அப்போ இதை விட்டுட்டு 4 அப்படின்னு வரணும். இப்போ பாருங்கள், ஈக்குவல் கொடுக்கலாம். கவுண்ட் ஏ அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவை போட்டுக்கிறோம். இப்போ இந்த ரேஞ்சை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் கொடுத்துறோம். இப்போ பார்த்தீங்களா 4 அப்படின்னு வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதையும் டெலீட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள் 3 அப்படிங்கிறது வருது. ஸோ என்னென்னா, நீங்கள் செலக்ட் பண்ணுற ரேஞ்சில் எத்தனை செல்ஸில் வேல்யூஸ் ஃபில் ஆகிருக்கு அப்படிங்கிற அந்த கண்டிஷனை நீங்கள் செக் பண்ணுறதுக்கு இந்த கவுண்ட் ஏ ஃபார்முலா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதற்கு அடுத்த முக்கியமான ஃபார்முலா ரவுண்டு ஃபார்முலா. ஸோ ரவுண்ட் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, உங்கள்கிட்ட டிஜிட்ஸில் முடியுது. இப்போ ஒரு நம்பரை நீங்கள் இன்னொரு நம்பரால் டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாயிண்ட் வச்சுட்டு எத்தனையோ டிஜிட்ஸ் வந்து வரும். பட் அதை நீங்கள் ரவுண்ட் பண்ணி காட்டினா மட்டும்தான் ஒரு விசுவலைஸ் ஈஸியாக பண்ண முடியும், ஒரு டேபிளில் யூஸ் பண்ண முடியும். அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் ரவுண்ட் அப், ரவுண்டு டவுன் அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். ரவுண்ட் அப்படின்னா என்னென்னா, இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு கொடுத்துட்டு ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் இந்த டிஜிட்ஸை கொடுக்கணும். இப்போது இது யூஸ்வலாக என்ன பண்ணும் அப்படின்னா 0.5க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணும், அடுத்ததை எடுத்துக்கும். 0.5க்கு உள்ளே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு லோயராக வந்து எடுத்துக்கும். இப்போ பாருங்கள், இப்போது என்ன பண்ணுறோம், பாயிண்ட்டுக்கு அப்புறமா எனக்கு ஒரு டிஜிட் தான் வேணும் அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி ஒரு டிஜிட் தான் இருக்குது. இப்போ வேணால் நான் 2 டிஜிட் உங்களுக்காக வந்து ஆட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போது இந்த ஃபார்முலாவை இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுதா? ரவுண்ட் அப்படின்னா என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்காக ரவுண்ட் அப்பு தான் வந்து பண்ணுது. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ இங்கே பாருங்கள், 4 3னா 4 மட்டும் எடுத்துக்கிச்சு. சப்போஸ் நீங்கள் இங்கே 4 5 அப்படின்னு போட்டு பாருங்களேன், கரெக்டாக 4 5ன்னு எடுத்துக்கும். இப்போ பாருங்கள் 4 6 அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க, 5ன்னு எடுத்துக்கிடுச்சு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து என்ன புரியுது, 5க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு இது அப் ஆகிடுது. சரி, எனக்கு இப்படியெல்லாம் வேண்டாம், எனக்கு வந்து டவுனாக வரணும், இல்லைன்னா வந்து அப்பாக வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஈக்குவல் டு கொடுத்துக்கோங்க. ரவுண்ட் அப் அதே மாதிரி ரவுண்ட் டவுன் இந்த ஃபார்முலாஸை கொடுக்கலாம். ஸோ இப்போது உங்களுக்கு இங்கே ஒரு 4 டிஜிட் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4 டிஜிட் இருக்குது, எனக்கு இங்கே 2 டிஜிட்ஸ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்பர் ஆஃப் டிஜிட்ஸில் 2 அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 டிஜிட்ஸில் வந்து கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஃபார்முலாவை இப்போ பாருங்கள், நம்ம இப்படி கண்ட்ரோல் D கொடுத்து ட்ராக் பண்ணி இழுக்கலாம். சப்போஸ் இங்கே உங்களுக்கு இல்லை அப்படின்னா அந்த இது பார்த்திங்கன்னா அப்படியே வந்துடும். அதிக டிஜிட்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நீங்கள் இங்கே கொடுக்குற நம்பருக்கு மேலே உள்ள டிஜிட்ஸை தான் இது ரவுண்டு வந்து பண்ணும். ஸோ ரவுண்டு மட்டும் இல்லை, ரவுண்ட் அப், ரவுண்ட் டவுன் அப்படிங்கிற இன்னும் 2 ஃபார்முலாக்களும் இருக்குது. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நவ் அப்படிங்கிற இந்த ஃபார்முலா.
ஈக்குவல் டு கொடுத்துட்டு நவ் அப்படிங்கிறத ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு இப்போ இன்னைக்கு டேட்டு அண்ட் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இதுக்கு தான் இந்த நவ் ஃபார்முலா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு டேஷ்போர்டு க்ரியேட் பண்ணுறீங்க, இப்போ கரண்ட் டைம் வந்து தேவைப்படுது, கரண்ட் டேட் வந்து தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இந்த நவ் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்த முக்கியமான ஃபார்முலா என்ன அப்படின்னா டுடே அப்படிங்கிற ஃபார்முலா. நவ் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டு அண்ட் டைம் வருது இல்லையா? இப்போ பாருங்கள், டுடே அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவை போட்டுட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட் மட்டும் வரும். ஸோ எனக்கு டேட் மட்டும் ஒரு இடத்துல வேணும் அப்படின்னு, அதுவும் இன்றைக்கி டேட் வேணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் இந்த மாதிரி டுடே அப்படிங்கிறத போட்டிங்கன்னா போதும். இப்போ எனக்கு எஸ்டர்டே டே தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டுடே போட்டுட்டு -1 அப்படிங்கிறத போட்டிங்க அப்படின்னா எஸ்டர்டே டேட் வந்து உங்களுக்கு ஃபெச் பண்ணிட்டு வந்துட முடியும். ஸோ நிறைய பேர் டேஷ்போர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டுடே எஸ்டர்டே அவங்களுக்கு வந்து தேவைப்படும். அவங்க இந்த மாதிரி கண்டிஷன்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதற்கு அடுத்த முக்கியமான ஃபார்முலா என்ன அப்படின்னா லெஃப்ட் அண்டு ரைட் ஃபார்முலா. ஸோ உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டில் இருந்து எத்தனை டிஜிட்ஸை நீங்கள் வந்து எத்தனை கேரக்டரை நீங்கள் வந்து புல் பண்ணி எடுத்துகிட்டு வரணுமோ அதுக்கு வந்து லெஃப்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய ரைட் ஹேண்ட் சைடில் இருந்து எத்தனை கேரக்டரை வந்து நீங்கள் புல் பண்ணி எடுத்துகிட்டு வரணுமோ அதுக்கு நீங்கள் ரைட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெஃப்ட் ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணலாம். லெஃப்ட் அப்படிங்கிறத போட்டுட்டு இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு 3 அப்படிங்கிறத போட்டுட்டு க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு 3 டிஜிட்ஸை எடுத்துகிட்டு வந்துருச்சு. இப்போ இதை காப்பி பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 டிஜிட்ஸை மட்டும் இது புல் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருச்சு. இப்போது இதே இது ரைட்டுன்னு போட்டுட்டு அதே டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் 3 அப்படிங்கிறத போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து, அதாவது லாஸ்ட்டில் இருந்து இந்த சைடு இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 டிஜிட்ஸை ஆட்டோமேட்டிக்காக புல் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கும். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் ஃபார்முலாவை உங்களுக்கு தேவையான சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் புல் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியும். லெஃப்ட் அண்ட் ரைட் மட்டும் இல்லை, இதோட அட்வான்ஸ்டான ஃபார்முலா மிட் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. டெக்ஸ்ட் ஓரியன்டான ஃபார்முலாஸுக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு செப்பரேட் வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அந்த வீடியோவையும் வாட்ச் பண்ணுங்கள். ரொம்ப அட்வான்ஸ்டு லெவல்லையும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்க முடியும். அதற்கு அடுத்த முக்கியமான ஃபார்முலா லென்த் ஃபார்முலா. ஸோ ஒரு செல்லில் இருக்கக்கூடிய வேல்யூஸில் எத்தனை கேரக்டர் இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணுறதுக்கு, இப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா யூசர் அப்படின்னா யூ அப்படிங்கிறது 1, அடுத்து எஸ்ஸுங்கிறது 2, மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஆர் அப்படிங்கிறது 4. இப்படி கவுண்ட் பண்ணுறதுக்கு இந்த லென்த் அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ லென்த் ஆஃப் அந்த பர்டிகுலர் செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அதில் எத்தனை கேரக்டர் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கவுண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ இந்த லென்த் ஃபார்முலாவையும் லெஃப்ட் ரைட் ஃபார்முலாவையும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு தேவையான விதத்தில் நீங்கள் டெக்ஸ்ட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்க முடியும். ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த டெக்ஸ்ட் பேஸ்டு வீடியோஸில் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பாருங்கள். அதற்கு அடுத்த முக்கியமான ஃபார்முலா கன்கார்டினேட் ஃபார்முலா. ஸோ கன்கார்டினேட் அப்படின்னா என்னென்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வேல்யூஸை ஒன்றா சேர்க்குறதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்கார்டினேட் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கன்கார்டினேட் ஃபார்முலா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டியதும் அவசியம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஜானையும் இந்த சேல்ஸையும் வந்து நீங்கள் சேர்க்கணும் அப்படின்னா பாருங்கள், ஈக்குவல் டு கொடுத்துக்கோங்க, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க, அண்டு சிம்பிள் போட்டுக்கோங்க. இதை சேல்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜான் சேல்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துருச்சு. இப்போ இடையில ஹைஃபன் சேர்க்கணும் அப்படின்னா இந்த அண்டுக்கும் அடுத்து என்ன பண்ணுங்கள், டபுள் கோட்ஸ் போட்டுட்டு ஹைஃபன் போட்டுட்டு டபுள் கோட்ஸ் போட்டுட்டு மறுபடியும் ஒரு அண்டு போடுங்க. ஏன்னா நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து எப்போவுமே போடும்போது அந்த இடத்துல டபுள் கோட்ஸ் வந்து போடணுங்கிறத நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இப்படி என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா ஜான் ஹைஃபன் சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ இப்படியும் நீங்கள் கன்கார்டினேட் பண்ணலாம். இல்லைன்னா கன்கேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது, கன்கேட் அப்படின்னு சொல்லிட்டு. இது கன்கார்டினேட்டோட ஷார்ட் ஃபார்மு. ஸோ கன்கேட் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டெக்ஸ்ட்டையும் நீங்கள் கம்பைன் பண்ண வேண்டிய டெக்ஸ்ட்டு எல்லாத்தையுமே கமாவில் போட்டிங்க அப்படின்னா அது கம்பைன் ஆகிரும். இப்போ பாருங்கள், ஜான் கமா போட்டுட்டு சேல்ஸ் ரெண்டையும் எனக்கு கம்பைன் பண்ணணும். ஸோ இப்போ என்டர் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இது மாதிரி ஜான் சேல்ஸ்னு வரும். இப்போ உங்களுக்கு இதில் அந்த ஹைஃபனை சேர்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல டபுள் கோட்ஸ் போட்டுக்கோங்க, ஹைஃபன் போட்டுக்கோங்க, மறுபடியும் டபுள் கோட்ஸ் போட்டுக்கோங்க, இப்போ கமா போட்டுக்கோங்க. இப்போது இடையில ஒரு கேரக்டர் வந்து நீங்கள் சேர்த்துருக்கீங்க. ஓகேங்களா? இப்போ என்ட்ரு கொடுங்க.
இப்போ ஜான் ஹைஃபன் சேல்ஸ் வந்து வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ 2 விதத்திலயுமே நீங்க இந்த கன்கார்டினேட் வேலைய செய்ய முடியும். அடுத்த முக்கியமான ஃபார்முலா லோயர் அண்ட் அப்பர் ஃபார்முலா. ஸோ உங்ககிட்ட ஒரு டேட்டா ஃபார்மேட் கரெக்ட் இல்லாமல் இருக்குது, கரெக்டாக வந்து இல்லாமல் இருக்குது அப்படின்னா அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த லோயர் அண்ட் அப்பர் ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்பராக இருக்குது, லோயராக இருக்குது, அதே மாதிரி கம்பைண்டாக இருக்குது. இப்போ எனக்கு ஃபுல்லாகவே லோயராக தான் வேணும் அப்படின்னா ஈக்குவல் டு கொடுத்துக்கோங்க, லோயர் அப்படிங்கிறத போட்டுட்டு அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லோயராக வந்துடும். அதே இது ஈக்குவல் டு கொடுத்துட்டு அப்பர் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஃபுல்லாக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அப்பர் கேரக்டரில் எல்லாமே வந்து வந்துடும். அடுத்து ப்ராப்பர். ப்ராப்பருங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ இங்கே பாருங்கள், நேம்ஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஒவ்வொரு வேர்டோட ஃபஸ்ட்டு லெட்டரையும் அப்பர் கேரக்டராக மாற்றுறதுக்கு, அதே மாதிரி அதுக்கப்புறம் உள்ள எல்லா டெக்ஸ்ட்டையும் லோயர் கேரக்டராக மாற்றுறதுக்கு இந்த ப்ராப்பர் ஃபார்முலாவை நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. உங்ககிட்ட ஒரு நேம், ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் இருக்குது, பட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பராக இருக்குது, லோயராக இருக்குது, இந்த மாதிரி கலந்து இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் ப்ராப்பராக வந்து மாற்றுறதுக்கு இந்த ப்ராப்பர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு கொடுத்துக்கோங்க, ப்ராப்பர் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. இப்போ இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஜானில் ஜே மட்டும் கேப்ஸ் ஆயிடுச்சு, டோவில் டி மட்டும் கேப்ஸ் ஆயிடுச்சு. இதை இப்போ ட்ராக் பண்ணி பாருங்கள். ஸோ எப்படி இருந்தாலும் அது எல்லாத்தையுமே ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல் லெட்டராகும், மற்ற எல்லாத்தையுமே ஸ்மால் லெட்டராகும். இது உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ப்ராப்பர் ஃபார்முலா உங்களுக்கு நிறைய இடத்துல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரிமைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ட்ரிம், ஃபைனலாக வந்து ட்ரிம் ஃபார்முலா. ஸோ ட்ரிம் ஃபார்முலா எதற்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு செல்லில் வேல்யூஸ் இருக்குது, பட் அந்த வேல்யூஸுக்கு இடையில் அன்வான்ட் ஸ்பேஸ், அதாவது ஒரு ஸ்பேஸ் இல்லாமல் இப்போ 2 வார்த்தைக்கு இடையில் ஒரு ஸ்பேஸ் தான் இருக்கும் மேக்ஸிமம். சப்போஸ் உங்களுக்கு ஒரு வார்த்தை வந்து தொடங்குறதுக்கு முன்னாடி, இப்போ இந்த செல்லில் பாருங்கள், ஜானுக்கு முன்னாடியே ஸ்பேஸ் இருக்குது, அதே மாதிரி பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய ஸ்பேஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி இப்போ பிரியா இருக்குது, இப்போ 2 ஸ்பேஸ் விட்டுட்டு மணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2 ஸ்பேஸ் இருக்குது. எப்போவுமே ஒரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கும் இடையில் ஒரு ஸ்பேஸ் தான் இருக்கும். இப்படி அன்வான்ட் ஸ்பேசஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ட்ரிம் ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு கொடுத்துக்கோங்க, ட்ரிம் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. இப்போ இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், ஜானுக்கு முன்னாடி இருந்த ஸ்பேஸை அதை ஆட்டோமேட்டிக்காக டெலிட் பண்ணிருச்சு. இப்போ கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா ட்ராக் ஆயிரும். இப்போ பாருங்கள், பிரியாக்கும் மணிக்கும் இடையில் 2-3 ஸ்பேஸ் இருந்துச்சு, அதை ஒரு ஸ்பேஸாக வந்து கன்வெர்ட் பண்ணிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூலையும் இருக்கக்கூடிய அன்வான்ட் ஸ்பேசஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ட்ரிம் ஃபார்முலா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் எக்ஸலில் கற்றுக்க துவங்குறவர்களுக்கு தேவையான பேசிக் ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட 15 ஃபார்முலாவை சொல்லிக் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் லேர்ன் பண்ணாவே நீங்கள் எக்ஸலில் எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும் எக்ஸல் அப்படின்னு நீங்கள் பல பேர்கிட்ட வந்து சொல்லலாம். ஸோ இதே மாதிரி எக்ஸலோட பேசிக் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதையும் அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பாருங்கள். அதே மாதிரி ஒரு பிளேலிஸ்ட்டே நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். எக்ஸலோட ஃபார்முலாஸை எப்படி வந்து யூஸ் பண்ணுறது, அட்வான்ஸ்டு லெவலில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக ஒரு பிளேலிஸ்ட்டே க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் எல்லா வீடியோஸையும் வாட்ச் பண்ணுங்கள். இந்த சாம்பிள் டேட்டா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எனக்கு ப்ராக்டிஸ் பண்ண வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ப்ராக்டிஸ் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. நான் உங்களுக்கு இந்த டேட்டாவை ஃப்ரீயாக கொடுக்குறேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இது எக்ஸல் குரு தமிழ். நான் உங்கள் ஸ்ரீதரன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் போடுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.